மக்களே, குகு வித் கோமாளி அந்த செட்டில் என்ன தம்பா நடந்துச்சு அப்படின்றத ஒரு பக்கம் 2 பேர் இப்போ உடைச்சிருக்கிறாங்க. நிஷாவோட ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகி இதுதான்ப்பா நடந்துச்சுன்ற மாதிரி நிஷா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பக்கம் அதே செட்டில் கண்டஸ்டன்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தேன் மஞ்சுநாதனும் மற்றும் ராஜேஸ்வரி இவங்க 2 பேருமே சில பல தகவல்களை உடைச்சிருக்கிறாங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். திவாகர் இன்னொரு வீடியோ போட்டு அதில் இதெல்லாம் இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ திவாகர் சொல்றது உண்மையா, நிஷா சொல்றது உண்மையா, இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெளிவாக புரியுது. அது என்ன ஏதுன்றத டீட்டெயிலாக அலசி பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதை பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க மக்களே, மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஆல்ரெடி திவாகர் அந்த ஒரு சேனலில் போயிட்டு கேமரா உடச்சி அந்த ஒரு ப்ரூஃப் காமிக்க போகும்போது சில பல சம்பவங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தார். வெளியே வந்தவொடனே அது நிஷாவோட வீடியோவே கிடையாது. அந்த வீடியோவை எடுத்து ஏற்கனவே நிஷா பேசின வீடியோவை எடுத்து அவங்க விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க, அப்படி ஏமாத்த ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு திடுக்கிடும் தகவலை கலப்பினார். உடனே என்ன பண்ணிட்டாங்க, உண்மையான ஃபுட்டேஜை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், எங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே உண்மையான ஃபுட்டேஜ் தான் அப்படின்ற வகையில் அந்த சேனலுமே உண்மையான ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. சரி, இப்படி நடந்துட்டு இருக்க நிலையில தான் நிஷா வந்து அந்த ஆடியோ கால் ஒன்று பேசியிருக்காங்க. அதில் சொல்கிற இது என்னன்னா, நிஷாக்கு கோமாளியா தான் திவாகர் பேர் ஆயிருக்கிறார். அந்த செட்டில் நிஷாக்கு கோமாளியா திவாகர் பேர் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகே, பேர் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு டாஸ்க்லாம் நடக்கும். அது எந்த சுச்சுவேஷன் தெரியல. பேசிக்கலி இது செகண்ட் ஹாஃப்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எந்த விதமான பிரச்சனையும் நடக்கல. பேரிங்கும் இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்லாம் எதுவுமே பிரச்சனை நடக்கல போல இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது தான் இந்த பிரச்சனை நடந்திருக்குதுன்றத மஞ்சுநாதன் சொல்றார். ஆக்சுவலாக அந்த ஷூட் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கும் மக்களே. அதில் அட்வான்டேஜ் டாஸ்க் வரையும் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், அந்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோடுன்றது செகண்ட் ஹாஃப். அந்த வகையில் பிரித்து தான் எடுப்பாங்க. 1 டே ஃபுல்லாக ஷூட் நடக்கும். குகு வித் கோமாளி 1 டே ஃபுல்லாக ஷூட் நடக்கும். இதில் இந்த பாதி நேரம் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு. அந்த மிச்சம் ரிமைனிங் ஹாஃப்ல தான் பிரச்சனை நடந்து அவர் அப்படியே வெளியேற்றிருக்காங்க. இதில் எங்கே பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு ஒரு ஃப்ளோர் இருக்கு, பால்கனி மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க குகு வித் கோமாளியில். இந்த இடத்துல ஏதாவது ஒரு டாஸ்க் நடக்குதுன்னா ஒரு 3 பேர் இருக்காங்களே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கோமாளி 3 பேர்ல 2 பேர் மேல அமைச்சிருக்காங்க போல, இங்க ஒருத்தர் நின்று இருக்காங்க போல இருக்கு. அப்போ கோமாளியான நிஷாவும் இன்னொருத்தரும் மேல போயிருக்கிறாங்க போல இருக்கு. சம்திங் நிஷா மற்றும் இது இந்த மாதிரி எல்லாருமே மேல போய் பால்கனில நின்றுட்டு இருக்காங்க போல இருக்கு. அங்கதான் இந்த சம்பவம் நடந்திருக்குது போல. அப்பதான் வந்து நிஷா தோல் மேல கை போட்டு இவர் பேசியிருக்கிறார். அதுல தோல் மேல கை போட்டது உண்மைதான். என்னன்னா, இதோல் இத்தனை நாள் 9 வருஷம் கூட இருந்தே, ஒரு நாள் என் கூட இரு அப்படின்ற ஒரு வார்த்தையுமே திவாகர் பயன்படுத்தி இருக்கிறார். இதன் பயன்படுத்தின மூலியமாக நிஷாவோட வீட்டிலுமே இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்றத அந்த ஆடியோ கால் மூலியமா நமக்கு தெரியுது. நிஷா சொன்னதுல என் ஃபேமிலியிலுமே இந்த ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, இவரால என் ஃபேமிலியிலும் ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குன்றதையும் அவங்க வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இதுல நிஷாவோட ஹஸ்பண்ட் தான் கையெடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறார். எப்படி கையெடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறார்? கையெடுக்க ட்ரை பண்ணும்போது தான் அங்கே ரியாக்ஷன் செக்மெண்ட்டே நடந்திருக்குது. இந்த மாதிரி கை போட்டுட்டு இருக்க எடுறா அப்படின்ற மாதிரி எடுக்கும்போது திவாகர் ரியாக்ட் பண்ணி பல விஷயங்களை பேசியிருக்காரு. ரியாக்ட் பண்ண உடனே அங்கே கானா வினோத்தம் வந்துட்டுருக்காரு. கானா வினோத்தம் என்ன வந்து சொல்றாரு, ஏன்டா இப்பெல்லாம் கை போடுற, பொம்பளைங்க மேலாம் கை போடாத, பெண்கள் மேலாம் கை போடாத அப்படின்ற கை வைக்கிற வேலை வச்சுக்காதன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அவ்வளவுதான், அங்க ரேஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. எப்படி இதே நிஷாவோட ஹஸ்பண்ட் எடுக்க வந்திருக்காரு, அங்க பேச்சுவார்த்தை நடக்குது. கானா வினோத் வந்து கேட்ட உடனே அங்க அப்படியே வாக்குவாதம் நடக்குது. கிட்டத்தட்ட வாக்குவாதம் ஒரு 10 நிமிஷமா அங்க வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. அப்போ நிஷா போய் தடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. சரி விடுங்க பிரச்சனை இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி திவாகரை காப்பாத்துறதுக்காக நிஷா போய் தடுக்க இது பண்ணிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல திவாகர் சொன்ன பாயிண்ட் ஒரு உண்மைதான். நிஷா வந்து என்னை காப்பாத்தினாங்கன்னு திவாகர் சொல்லிக்கிட்டே இருந்தார்ல, அந்த ஒரு பாயிண்ட் அக்ரி பண்ணிக்கலாம். ஏன்னா நிஷாவுமே அதான் சொல்றேன், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் போனேன், காப்பாற்ற தான் போனேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே அவங்க ஹைலைட்டா வைக்கிறாங்க. அப்ப அதுவும் இதுவும் சேமா இருக்குது. ஓகே, அவர் சொன்ன பாயிண்ட். ரெண்டாவது இன்னும் என்னன்னா, நான் இதுவும் இதே மாதிரி வினோத், குரேஷி இவங்கெல்லாம் தம்பி மாதிரி தான், அவனுங்க போட்டு எடுத்துருவானுங்க. ஆனா இவர் தான் ஒரு எல்லையை மீறி எந்த சுச்சுவேஷன்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாம பல விஷயங்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தாருன்றதையுமே சொல்றாங்க. இதுல ஒரு சில வார்த்தைகள், இந்த ஜாதியை பத்தி பேசுறது, சமூகத்தை பத்தி பேசுறது அப்படின்றது திவாகர் நம்ம பிக் பாஸ்ல இருந்தே நிறைய இடத்துல பார்த்திருக்கிறோம். இந்த இடத்துலயுமே பேசியிருக்கார் போல. அதுல குறிப்பா 2 வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கிறார்.
சேரி குப்பம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி நீ அங்கிருந்து தானே வர அப்படின்ற மாதிரி வினோத்தை பார்த்து அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு போல. ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்பது தப்பு. அது கேட்டது ரொம்ப மாபெரும் குற்றம். அதனாலதான் அங்க ரியாக்ஷன் செக்மெண்ட் ஹெவியா நடந்திருக்கு. ஸோ இவர் ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்லயே இப்படிதான் பண்ணிட்டு இருந்தார். இங்கேயும் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் கேஸ்ட பத்தியோ இதை பத்தி பேசி இது பண்ணி டீக்ரேட் பண்றது இது ரொம்ப தவறுதலான செயல் மக்களே. அது திவாகர் பல இடங்களையும் பண்ணுவாரு. இதுல எல்லார பத்தியும் என்ன ஆளுன்னு கேட்கிற ஒரு ஆளு தான் திவாகர். அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ற ஆள் தான் திவாகர். அதைத்தான் அங்க பண்ணியிருக்காரு போல. இதுல அந்த இடத்துல ஷோ கூப்பிட்ட உடனே கேமரா எல்லாம் அவரு தான் பாக்குது. நம்ம ஏதோ பிக் பாஸ்க்கு வந்திருக்கோம்னு நினைச்சு அந்த சண்டை எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காரு போல. ஸோ இதெல்லாம் போட்டுருவாங்க. ஸோ அது குக் வித் கோமாளி ஷோன்னு தெரியாம அந்த மாதிரி பண்ணிருக்காரு. ஸோ முதல்ல பிக் பாஸ்ல இவரை செலக்ட் பண்ண டீமுக்கு தான் முதல்ல தப்பு சொல்லணும். இவரை செலக்ட் பண்ணி பிக் பாஸே நாரடிஸ்டாப்ல அதுல நீங்க எந்த காரணத்தாக வெளியேற்றினீங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி பிஹேவ் பண்றதால தூக்குனீங்க. அப்புறம் இன்னொரு ஷூல எதுக்கு போட்டீங்க? இன்னொரு ஷோல ஒரு ஷோல போடாம இப்ப எல்லா ஷோலையும் போட்டீங்கன்னா இந்த மாதிரிதான் பிஹேவ் பண்ணுவார் அந்த ஆள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் நீங்க ஷோ கூப்பிட்டு ஏதோ ஒரு பண்ணணும்னு நினைச்சு பண்றீங்களே, அது சேனலோட மாபெரும் குற்றம். சேனலோட பெரிய 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 தப்பு. இதை தாண்டி நிஷா பல இடத்துல அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. கேட்கிற பேர்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப சண்டை போட்டிருக்காரு. அதுல குறிப்பா அந்த பால்கனில தள்ளுமுள்ளு நடந்திருக்குது. அது எப்படி நடந்திருக்குன்னு தெரியல எக்ஸாக்டா. தள்ளுமுள்ளு நடந்திருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நிஷாவோட தோல் அடி, அப்புறம் பாத்தீங்கன்னா சுனிதாவோட கையில எல்லாம் இது சிராய் காரியங்கள் ஏற்பட்டிருக்குன்றத மஞ்சுநாதன் சொல்லியிருக்கிறார். அந்த பால்கனில இந்த மாதிரி நடந்திருக்குது, இவர் தான் போய் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்றதையும் சொல்றாரு. அடிக்க போனது, தேவையில்லாம ஜாதியை பத்தி பேசினது எல்லாமே திவாகர் தான் அப்படின்றத தெள்ள தெளிவா அங்க மஞ்சுநாதன் சொல்றதுல புரியுது. ஆனா மாக்காப்பா கீழே இருந்திருக்கிறார். புகழும் வினோத்தும் தான் அந்த பால்கனிலையும் இருந்து பேசியிருக்காங்க போல இருக்கு. மாக்காப்பா அவர்கள் கீழே இருந்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஏன்னா ஆங்கரிங் அந்த இடத்துல டாஸ்க் ஏதாவது நடந்தா அங்க ஆங்கரிங் வேலையை மாக்காப்பா தான் பார்த்துட்டு இருப்பார். அதுலயும் மாக்காப்பா ராட்லாம் இல்ல, ஒரு பேப்பர் மாதிரி தான் ஒன்று வச்சிருந்தாரு. பேப்பர் தான் தூக்கி போட்டாரு, ராடெல்லாம் வச்சு அடிக்கலன்றத மஞ்சுநாதனுமே கிளாரிஃபை பண்றாங்க, நிஷாவுமே கிளாரிஃபை பண்றாங்க. அப்ப திவாகர் மாக்காப்பா ராடு எடுத்து அடிச்சாரு அப்படின்றது பொய் ஆகுது. அப்ப அந்த இடத்துல மாக்காப்பா மேல பிரச்சனை இல்லை, மாக்காப்பாக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தாங்குது. அவர் அதுக்கப்புறம் அந்த பேப்பரை தூக்கி போட்டிருக்காரு போல. அந்த பேப்பர் தான் ராடா மாடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் திவாகர் கண்களில். இது ஒண்ணு. ஓகே, இப்ப மேல இந்த சண்டை நடந்திருக்கா, இதெல்லாம் நடந்திருக்குதா. அதுல வந்துதான் இந்த ஜாதியை பத்தி பேசுறது, தேவையில்லாம கடுமையான சொற்கள் பயன்படுத்துறது, ரொம்ப மோசமான வார்த்தைகள் எல்லாமே அவர் பேசினாரு. அது பாக்குறதுக்கே எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இத திவாகர் இருக்கார்ல, நான் நிஷா மேலாம் கை போடல, இதெல்லாம் பண்ணலன்னு திரும்ப ஒரு வீடியோ போட்டு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாராம். எப்பா, நீ நிஷா மேல கை போட்ட இந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லைன்னு சொல்றாரு. வார்த்தையை பயன்படுத்துன்னு தான் நிஷாவே சொல்றாங்க. சோ அந்த இடத்துல திவாகர் போய் பேசுறாரு. எந்த இடத்துலயுமே நிஷாவோட பேரு எந்த இடத்துலயுமே திவாகர் எடுக்கல. ஏன்னா அங்க சுச்சுவேஷன், அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதே அந்த நிஷாவால தான். அதனால நம்ம அந்த ஒரு விஷயத்தை எடுத்தா நம்ம மாட்டிப்போமோ அப்படின்றதுக்காக அந்த ஒரு கேள்வி வந்தவொடனே எல்லா இடத்துலயும் தப்பிக்க தான் முயற்சி பண்ணிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சேனலா இருக்கட்டும், 3 வாட்டி கேள்வி கேட்கும்போது கேமரா உடைக்க போனதா இருக்கட்டும், நிஷா கிட்ட நான் தனியா பேசி டீல் பண்ணிக்கிறேன், இது பண்ணிக்கிறேன் அப்படின்றதா இருக்கட்டும். இப்ப கூட வந்து நான் அப்பெல்லாம் பண்ணவே இல்லைன்றது. ஆனா நிஷாவே அப்படிதான் பண்ணாரு, தோல் மேல கை போட்டாரு, இப்படி பேசினாரு, இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப தப்பு அப்படின்றத அவங்களே வாய்ப்பட சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏன் இவர் இப்படி ரியாக்ட் பண்றாருன்னு எனக்கு தெரியல. கைங்களமா சிக்கிட்டாரு, ஆனா இப்படி ஏதாவது பண்ணோன்ட்டு. ஆனா மாக்காப்பா பேரு நல்லா கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. 2 பேருமே மாக்காப்பா கீழே தான் இருந்தாரு, அவர் மேல வரல, அடிக்கலாம் இல்ல. ஆனா அது திவாகருமே சொல்றாரு, மாக்காப்பா பிரச்சனை இல்ல, எனக்கு புகழும் இவங்கள தான் பிரச்சனைன்றத திவாகருமே 2 வீடியோக்கு முன்னாடி வந்து அதை சொல்லிட்டு இருந்தார். ஸோ திவாகருமே மாக்காப்பாவை விடுவிப்பதை பார்க்க முடிஞ்சு. ஆனா என்ன, எனக்கு ஒரு குழப்பமா இருக்குன்னா, நிஷா போய் அந்த கமெண்ட் போடணும், அந்த பேஜ்ல, இன்ஸ்டாகிராம் பேஜ்ல என் கமெண்ட் போடணும். இவரு வினோத்துக்கும் இவருக்கு தான் சண்டை, என் பேரை இது பண்றாங்கன்னு போட்டாங்க நிஷா. அப்புறம் ஏன் இப்ப இந்த ஆடியோ கால்லையும் சரி, வீடியோ கால்லையும் சரி, என் மேலதான் இது போட்டாருன்னு. ஸோ பிரச்சனையே உங்க மூலியமா தான் ஆரம்பிச்சிருக்குது. அதனாலதான் அவங்க போய் கேட்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த எத்தனை போய் கமெண்ட் போறீங்க? ஸோ ஒண்ணு இந்த பக்கம் நில்லுங்க, இல்ல அந்த பக்கம் நில்லுங்க. எதுக்கு இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது தான் நிஷா மேல நம்ம கேள்வி கேட்கறதா இருக்குது. அதை தாண்டி ஒரு கரெக்டான நாங்க ஆக்ஷன்ஸ் எடுப்போம், சேனலும் ஒரு கரெக்டான முடிவு எடுக்கிற இதுல தான் இருக்காங்கன்ட்டு. இதுக்கப்புறம் விஜய் டிவில இந்த நபரை கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து கூப்பிடாதீங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு காமெடின்ற பேர்ல இந்த ஆபாசமா பேசுறதோ, இந்த மாதிரி டபுள் மீனிங் டைலாக் பேசுறதோ, இதெல்லாம் காமெடி கிடையாது. காமெடிக்குன்னு ஒரு அளவு இருக்கு. அந்த அளவுக்குள்ள மீறி பண்றதெல்லாம் நான்சன்.
அப்படிதான் இருக்குது. ஸோ அதுலயும் ஒரு சில இவங்க எனக்கு மற்ற கண்டஸ்டன்ஸ் ஒரு சில புகழோ மாக்காப்பா பண்றதுலயுமே ஒரு சில டைலாக்ஸ்ல எனக்குமே விருப்பம் இல்லை. அதெல்லாமே நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இது ஷோ காமெடி மாதிரி இருக்குது. இப்போ எல்லாமே எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து இது ஆர்டிஃபிஷியலா பண்ற மாதிரி நேச்சுரலா வர மாட்டேங்குது. எல்லாமே ஆர்டிஃபிஷியலா பண்ற மாதிரி ஒரு ஃபீலே எனக்குள்ள வருது. எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிருங்க. பாய் கைஸ்.